இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நார்டன்ஸ் தியரம். ஸோ நார்டன்ஸ் தியரமுமே வந்து லீனியர் அண்ட் பைடைரக்ஷனல் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தெவெனின்ஸ் தியரம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம லீனியர் அண்ட் பைடைரக்ஷனல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி கிளியராக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு நடுவில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். அதில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதே பைடைரக்ஷனல் எலமெண்ட்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது எல்லாமே வந்து பைடைரக்ஷனல் எலமெண்ட் தான். ஸோ இதில் நம்மளுக்கு கரண்ட்டோட டைரெக்ஷன் வந்து எப்படி இருந்தாலும் சேமாக தான் இருக்கும். இதே நம்ம டயோட்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு யூனி டைரெக்ஷனல் நெட்வொர்க். ஸோ நார்டன்ஸ் தியரம் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் லீனியர் அண்ட் பைடைரக்ஷனல் நெட்வொர்க். இந்த லீனியர் அண்ட் பைடைரக்ஷனல் நெட்வொர்க்கை தான் நம்ம வந்து ஃபிக்ஸட் பார்ட் ஆஃப் த சர்க்யூட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக வந்து கொண்டு வருவோம். அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எப்படி இருக்கும்னா கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் த ரெசிஸ்டராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம தெவெனின்ஸ் தியரமில் வந்து இதே மாதிரி அந்த ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக கொண்டு வருவோம். அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் த ரெசிஸ்டராக கொண்டு வருவோம். பட் நார்டன்ஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் த ரெசிஸ்டராக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லோடை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஃபைனலாக வந்து லோடை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து லோட் கரண்ட் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதில் ஐஎன் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் த்ரூ த டெர்மினல். ஸோ ஒரு நெட்வொர்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு வேரியபிள் லோடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வேரியபிள் லோடில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை தான் நம்ம ஐஎன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியலாக அந்த ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து நம்ம ஒரு ஈக்குவலன்ட் நெட்வொர்க்காக வந்து கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது அந்த வேரியபிள் லோடை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா அது ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனில் வந்து இருக்கணும். ஸோ இதே தெவெனினில் நம்ம அந்த லோடை ரிமூவ் பண்ணும்போது அது வந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் வந்து வச்சுருப்போம். ஸோ ஐஎன் அப்படிங்கிறது என்னது, வேரியபிள் லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நெட்வொர்க்கை நம்ம அப்படியே வந்து ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சில் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்என் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து நம்ம தெவெனினில் பார்த்த மாதிரி ஆர்தெவெனின் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆர்என்னும் வந்து கால்குலேட் பண்ணணும். தெவெனின் தியரம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த வேரியபிள் லோடை வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வி தெவெனினும் கால்குலேட் பண்ணுவோம், ஆர் தெவெனினும் கால்குலேட் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம ஐஎன் கால்குலேட் பண்ணும்போது அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். பட் நம்ம ஆர்என் கால்குலேட் பண்ணும்போது அந்த வேரியபிள் லோடு வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் தான் இருக்கணும். மற்றபடி நம்ம எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். அதாவது இண்டிபெண்ட் சோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, டர்ன் ஆஃப் பண்ணுவாங்க. இண்டிபெண்ட் சோர்ஸஸை டர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா என்ன மீனிங்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடணும். இதே வந்து கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆர் ஈக்குவலண்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நெட்வொர்க் இருக்கும், லீனியர் அண்ட் பைடைரக்ஷனல் நெட்வொர்க் இருக்கும். திஸ் இஸ் அ ஃபிக்ஸட் பார்ட் ஆஃப் தி சர்க்யூட். ஓகே, ஸோ இங்கே லோட்னு கொடுத்துருக்குது, இட் இஸ் அ வேரியபிள் பார்ட். ஸோ இந்த ஃபிக்ஸட் பார்ட்டை தான் வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் த ரெசிஸ்டராக தான் வந்து ஃபார்ம் ஆகணும். சீரீஸாக வந்து இது எப்போவுமே இருக்கக்கூடாது, பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்கணும். தென் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவலன்ட் நெட்வொர்க் வந்து நம்ம கால்குலேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிமூவ் பண்ண லோடு இருக்குது இல்லையா, இது இனிஷியலாக நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஸோ ரிமூவ் பண்ண லோடை வந்து நம்ம ஆட் பண்ணி ஃபைனலாக லோடை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கரண்ட் த்ரூ தி பிரான்ச் பிஇ யூஸிங் நார்டன்ஸ் தியரம். ஸோ இந்த சர்க்யூட் பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியர் வி ஹாவ் ஒன் ரெசிஸ்டர் 0.1 ஓம், இங்கே 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, 5 ஓம் ரெசிஸ்டர், 20 ஓம் ரெசிஸ்டர், எண்ட் ஆஃப் த பிரான்ச்லேயும் 0.2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. அதே மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இருக்குது.
ஸோ நம்மளுக்கு கிவனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் த்ரூ தி பிரான்ச் பிஇ. ஸோ நம்மளுக்கு எந்த பிரான்ச்சில் கேட்டிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம வேரியபிள் லோடாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிஇங்கிற பிரான்ச்சில் தான் நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தான் நம்ம வேரியபிள் லோடாக கன்சிடர் பண்ணிவிட்டு இனிஷியலாக இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஐஎன் கால்குலேட் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தோம், அதை வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஸோ அப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெட்வொர்க்கை நம்ம அப்படியே ஷார்ட் பண்ணிவிட்டு இந்த பிரான்ச்சில் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு தான் என்னது, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், தட் இஸ் ஐஎன். ஸோ எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் வந்து என்னது, ஐஎன். ஸோ இந்த கரண்ட்டை தான் வந்து நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து மெஷ் அனாலிசிஸ். ஸோ மெஷ் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லூப் டைரெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ லூப் டைரெக்ஷன் வந்து இங்கே நான் I1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் I2, இதுவும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகணும். திஸ் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட் தியரி. ஸோ அப்போ நம்மளுக்கு டைரெக்ஷன் இந்த மாதிரி வரும். ஒன்ஸ் இந்த நோட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோடனே கரண்ட் வந்து நம்மளுக்கு இந்த பிரான்ச்லேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஎன். இந்த கரண்ட்டை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், I2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம கரண்ட் டைரெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வர கரண்ட் இந்த நோட் பாயிண்ட்டை ரீச் பண்ணோடனே இங்கேயும் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ லூப் டைரெக்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி கரண்ட் டைரெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கேவிஎல் வந்து 2 லூப்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு I1 அப்படிங்கிற கரண்ட் இருக்குது, இந்த பிரான்ச்சில் IN அப்படிங்கிற கரண்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்னது, I2. ஸோ இப்போ I2 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு I1 அப்படிங்கிற கரண்ட் வருது. ஸோ இது வந்து IN அண்ட் I2வாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ நம்ம ஈக்குவேஷன் வந்து எப்படி எழுதலாம், I1 which is equal to IN plus I2. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வேணும், I2 தான் வேணும். ஸோ I2 which is equal to I1 minus IN. ஸோ அப்போ இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னது, I1 minus IN. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லூப் 1ல் வந்து KVL வந்து அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து லூப் இருக்கா. ஸோ லூப்பில் வந்து நம்ம எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இனிஷியலாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லூப்போட டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லூப்போட டைரெக்ஷன் இங்கே அப்வர்டில் இருக்குது. ஸோ அதாவது நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகுது. எதில் லீவ் ஆகுதோ அந்த சைனை தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவில் லீவ் ஆகுது. அப்போ வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு கெயின் ஆகும். அப்போ +2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலமெண்ட்டில் பார்க்கணும். ஸோ எலமெண்ட்டில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கரண்ட்டோட டைரெக்ஷனும் பார்க்கணும், லூப்போட டைரெக்ஷனும் பார்க்கணும். ரெண்டுமே வந்து அப்வர்டில் தான் இருக்குது. ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ -0.1. இங்கே நம்மளுக்கு என்ன இது பண்ணுறோம், வோல்டேஜ் V is equal to I into R. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு I1 அப்படிங்கிற கரண்ட் இருக்குது. ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது, 0.1. ஸோ -0.1 I1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச் இந்த பார்ட்டுக்கு வந்தோன்னா, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, அகைன் இந்த டைரெக்ஷன் லூப் டைரெக்ஷனும் பார்க்கணும், கரண்ட் டைரெக்ஷனும் பார்க்கணும். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா என்ன வரும், வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ -10 into I1. இங்கே நம்மளுக்கு எந்த எலமெண்ட் அண்ட் சோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த சர்க்யூட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த லூப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், which is equal to 0. ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா என்ன வரும், ஸோ 0.1 I1 இருக்குது, இங்கே -10 I1 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -10.1 I1 which is equal to இந்த சைடு வந்துச்சுன்னா -2. ஸோ இதுலேருந்து நம்ம I1 கேல்குலேட் பண்ணணும்னா இங்கே மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2 divided by 10.1. ஸோ அப்போ I1ஓட வேல்யூ வந்து என்னது, 0.198 ஆம்பியர். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் லூப்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ செகண்ட் லூப்பில் அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வரும், இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த
பிரான்ச்சில் வந்து எனக்கு எந்த எலமெண்ட்டும் இல்லை, சோர்ஸும் இல்லை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே வரேன். இங்கே வரும்போது ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட் இருந்துச்சுன்னா we have to consider both current direction as well as the loop direction. ஸோ இது ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஓகே, அப்போ என்ன வரும், -20 இன்ட்டு இங்கே உள்ள கரண்ட் வந்து என்னது, I1 மைனஸ் IN. ஓகே, அப்போ -20 இன்ட்டு I1 மைனஸ் IN. நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு வந்தோன்னா அகைன் நம்மளுக்கு டைரெக்ஷன் வந்து சேமாக தான் இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ -0.2 இன்ட்டு இந்த என்டையர் நெட்ஒர்க்லேயும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது, I1 மைனஸ் IN தான். அப்போ -0.2 இன்ட்டு I1 மைனஸ் IN. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இருக்குது. சோர்ஸில் நம்ம பார்க்கும்போது லூப்போட டைரெக்ஷன் பார்க்கணும். லூப்போட டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு டவுன்வர்டில் இருக்குது. அதாவது பாசிட்டிவில் என்டர் ஆகி நெகட்டிவில் லீவ் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ எதில் லீவ் ஆகுதோ அந்த சைனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஆகுது, வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ அப்போ -4 which is equal to 0. ஸோ ஈக்குவேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சா, -20 I1 மைனஸ் IN -0.2 I1 மைனஸ் IN -4 which is equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம இதை வந்து நம்ம உள்ளே எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா -20 I1 ப்ளஸ் 20 IN. நெக்ஸ்ட்டு -0.2 I1 ப்ளஸ் minus into minus plus 0.2 IN -4 which is equal to 0. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து வருது. ஓகே, நம்ம ஆல்ரெடி I1 வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் I1 வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டைரெக்டாக we can calculate the short circuit current IN. ஓகே, ஸோ இதில் I1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு IN ஃபைனலாக வந்து எவ்வளோ வருது, 0.396 ஆம்பியர். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் லோடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் வந்து என்னது, IN. அந்த கரண்ட்டை தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சர்க்கியூட் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் லூப் இருந்தது, அதனால் நான் மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் IN வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தோம், அந்த வேரியபிள் லோடு வந்து ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனில் தான் இருக்கணும், ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷனில் இருக்கக்கூடாது. தெவெனினில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ RN வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வேரியபிளோட இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம், ஷார்ட் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணுறோம். இங்கே உள்ளது தான் வந்து என்னது, R ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் ஆர் டர்ன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் டர்ன் ஆஃப்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக R ஈக்குவலண்ட் வந்து கேல்குலேட் பண்ணலாம். லெட்ஸ் see the circuit. இங்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது, 10 ohm and 0.1 ohm வந்து சீரீஸாக இருக்குது. சீரீஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், R ஈக்குவலண்ட் which is equal to R1 ப்ளஸ் R2. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 10.1 ohm வரும். அதே மாதிரி இந்த சைட் நம்ம பார்த்தோன்னா அகைன் 20 ohm and 0.2 ohm வந்து நம்மளுக்கு சீரீஸ் கனெக்ஷனில் வந்து இருக்குது. அப்போ 20 + 0.2 20.2 ohm. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இது 1 ரெசிஸ்டராக வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு சர்க்கியூட் வந்து நம்மளுக்கு எப்படி ரெடியூஸ் ஆகும், 10.1 ohm and here we have 20.2 ohm. ஸோ அப்போ நம்மளுக்கு சர்க்கியூட் வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டராகவும் இங்கே ஒரு ரெசிஸ்டராகவும் இங்கே ஒரு ரெசிஸ்டராகவும் வந்து நம்மளுக்கு சிம்ப்ளிஃபை ஆகும். சென்டரில் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச் இருக்கும்போது என்ன ஆகும், நோட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ நோட் பாயிண்ட் ஸ்ப்ளிட் ஆச்சுனால எப்படி இருக்கும், இங்கேயும் நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்கும். பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் என்ன ஃபார்முலா வரும், 1/R ஈக்குவலண்ட் which is equal to 1/R1 + 1/R2. ஸோ இதுலேருந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா R ஈக்குவலண்ட் which is equal to R1 R2 divided by R1 + R2 வரும். ஸோ அப்போ நம்ம இதை வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா R ஈக்குவலண்ட் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 6.733 ohm. ஸோ அப்போ நம்ம ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நெட்வொர்க் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம், அந்த ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவலண்ட் சர்க்கியூட்டாக கொண்டு வந்துட்டோம்.
எப்போவுமே வந்து இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டராக தான் இருக்கணும். நார்டன்ஸ் தியரம் நம்ம பார்த்தாலே வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஐஎன், திஸ் இஸ் ஆர்என். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ண லோடை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 5 ஓம் ரெசிஸ்டரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து கரண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஐஎல் வந்து நான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஐஎன்னோட வேல்யூ தெரியும், ஆர்என்னோட வேல்யூ தெரியும். இதுதான் வந்து என்னது டோட்டல் கரண்ட். ஓகே, ஸோ டோட்டல் கரண்ட் தான் நமக்கு இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஐஎல் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இதில் வந்து நான் கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் டிவிஷன் ரூலில் வந்து என்ன ஃபார்முலா வரும், கரண்ட் த்ரூ எனி ரெசிஸ்டர் விச் இஸ் ஈக்குவல் டு total current multiplication opposite resistance divided by sum of the total resistance. அப்போ நம்ம substitute பண்ணோன்னா என்ன வரும், IL which is equal to IN into RN divided by RN plus RL. இது நம்மளுக்கு எல்லா வேல்யூமே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே எதுக்காக நான் மைனஸ் போட்டிருக்கேன்னா, நம்மளுக்கு இங்கே வந்து ஐஎனோட வேல்யூ வந்து என்ன இருந்தது, 0.396. ஸோ இதில் இந்த டைரெக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. பட் நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குது, இது வந்து அப்வர்டில் இருக்குது. ஸோ அதனால தான் ஐஎனுக்கு வந்து -0.396 வந்து போட்டிருக்கேன். மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு ஆர்என்னோட வேல்யூ தெரியும், ஆர்எல்லோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு ஐஎல் விச் இஸ் ஈக்குவல் டு -0.2272 ஆம்பியர் வந்து வரும். ஓகே, ஸோ நார்டன்ஸ் தியரமில் நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்த மாதிரியான மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, எப்போவுமே வந்து கரண்ட் சோர்ஸ் அண்ட் பேரலல் வித் ரெசிஸ்டராக தான் இருக்கணும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், லோடை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த லோடை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, obtain the Thevenin's and Norton's equivalent circuit at the terminal AB for the circuit shown in figure. ஜஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, தெவனின் அண்ட் நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லோட் கரண்ட்டோ லோட் வோல்டேஜோ எதுவுமே வந்து சால்வ் பண்ண சொல்லலை. ஈவன் லோட் ரெசிஸ்டர் வேல்யூ கூட நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. அது ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தெவனின் நெட்வொர்க்கும் நார்டன் நெட்வொர்க்கும் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெண்டு கான்செப்டுமே பார்த்துட்டோம். தெவனின்ஸ் தியரம்னா என்ன, அதில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி நார்டன்ஸ் தியரம்னா என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஏபி டெர்மினலில் தான் கொடுத்துருக்காங்க. தெவனின் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னா அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த லோட் ரெசிஸ்டர் பார்ட் வந்து ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கணும். ஆல்ரெடி நம்மளுக்கு நெட்வொர்க்கே வந்து ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏஎன்பிங்கிற டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள தெவனின் வோல்டேஜ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணிக்கலாம். அகைன் நான் இங்கே வந்து மெஷ் அனாலிசிஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷ் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து we have to fix the loop direction. ஸோ loop direction வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், clockwise directionல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். this is I1 and this is I2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கரண்ட் டைரெக்ஷன் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகுது. ஸோ இப்படி வரக்கூடியது நம்மளுக்கு இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நான் I1 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் I2. அப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், I1 which is equal to I2 ப்ளஸ் I3. ஓகே, இப்போ நம்மளுக்கு I3 வேணும்னா இங்கே நம்மளுக்கு என்ன கரண்ட் இருக்கும், I1 மைனஸ் I2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரண்ட் என்னன்னு பார்த்துட்டோம், அதோட டைரெக்ஷனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டைரெக்டாக வந்து KVL வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ லூப் 1ல் வந்து நான் என்ன பண்ணுறேன், KVL வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே சோர்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு லூப்போட டைரெக்ஷன் டவுன்வர்டில் இருக்குது, பாசிட்டிவில் லீவ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், +20. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ இதில் நம்ம கரண்ட் டைரெக்ஷனும் பார்க்கணும், லூப் டைரெக்ஷனும் பார்க்கணும். ரெண்டுமே சேமாக இருக்கிறனால -3 × I1. இங்கே நம்ம பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு எந்த எலமெண்ட்டுமே இல்லை. இங்கே பார்க்கும்போது அகைன்
இந்த ரெண்டு டைரெக்ஷனும் சேமாக தான் இருக்குது. ஸோ -6 இன்ட்டு இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து என்னது I1 மைனஸ் I2. இங்கே சோர்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகும், லூப்போட டைரெக்ஷன் டவுன்வர்டில் இருக்குது, அதாவது பாசிட்டிவில் லீவ் ஆகுது. அப்போ +10 which is equal to 0. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்குது. ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த லூப்பு இது வந்து ஒரு லூப்பே கிடையாது. ஸோ அப்போ இங்கே நம்ம KVL அப்ளை பண்ண முடியாது. பட் இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து நம்ம என்னென்னு செட் பண்ணியிருக்கோம், I2. ஸோ ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் கரண்ட் வந்து எப்போவுமே நம்மளுக்கு 0வாக இருக்கும், வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ I2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், which is equal to 0. ஓகே, ஸோ இதை வந்து ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகும், 3I1 minus 6 into I1 minus into minus plus 6I2 which is equal to இங்கே 10 plus 20 இருக்குது, ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது -30. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு -9I1 plus 6I2 which is equal to -30 இருக்குது. இதில் I2ஓட வேல்யூ வந்து என்னது 0. ஓகே, அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும், -9I1 which is equal to -30. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக I1 வந்து எவ்வளோ கிடைக்குது, 3.333 ஆம்பியர். ஓகே, ஸோ அப்போ லெட்ஸ் see the network. ஸோ இந்த நெட்வொர்க்கில் வந்து இங்கே நம்ம I1 எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். I2 வந்து 0 தான். இங்கே வந்து நம்மளுக்கு I2 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய அதே கரண்ட்டு தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக 0, இங்கே வந்து பிரான்ச்சில் நம்மளுக்கு 0 கரண்ட் தான் இருக்குது. ஸோ இந்த என்டையர் கரண்ட்டு தான் இந்த பிரான்ச்லேயும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, we have to calculate the VThevenin. ஸோ I1 நம்ம என்னென்னு பார்த்துட்டோம், I2வும் 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம VThevenin வந்து கேல்குலேட் பண்ணோம். VThevenin அப்படிங்கிறது என்னது, A and Bங்கிற டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நெட்வொர்க்கை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏலேருந்து B வர உள்ள நெட்வொர்க்கை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வோல்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்மேட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் A. ஸோ இங்கே ஒரு 3 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I2. நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது, இதில் உள்ள கரண்ட் வந்து I1 மைனஸ் I2. இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இந்த நெட்வொர்க்கை மட்டும் அப்படியே நான் தனியாக எடுத்து ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அங்கே என்ன டைரெக்ஷன் இருக்கோ அதே டைரெக்ஷன் தான் இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், எதையுமே நான் சேஞ்ச் பண்ணலை. ஸோ இந்த A and Bங்கிற டெர்மினலுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு லூப் டைரெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கே வந்து நம்மளுக்கு I2ங்கிற கரண்ட் இருக்கும், இங்கே I1 மைனஸ் I2ங்கிற கரண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம மைனூட்டாக வந்து செக் பண்ணணும். ஸோ அப்போ VThevenin வந்து எப்படி இருக்கும், இங்கே நம்ம எலமெண்ட்டுன்னு பார்க்கும்போது we have to consider both loop direction as well as the current direction. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ +3 into I2. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, இது ரெண்டுமே சேமாக இருக்குது. சேமாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ -6 into இங்கே உள்ள கரண்ட் வந்து என்னது, I1 மைனஸ் I2. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் லூப் வந்து நம்மளுக்கு இந்த பாசிட்டிவில் லீவ் ஆகுது, அப்போ +10. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன வரும், I1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், I2ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக நம்மளுக்கு VThevenin வந்து எவ்வளோ கிடைக்குது, -10 வோல்டேஜ் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், R ஈக்குவலண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். R ஈக்குவலண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், சர்க்கியூட் வந்து அதே ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணணும். இங்கே பாருங்கள், ரெண்டு இதுலேயுமே நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் சோர்ஸாக இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும், அப்படியே வந்து ஷார்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ நம்மளுக்கு நெட்வொர்க் வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், R ஈக்குவலண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இங்கிட்ட ஒரு இதில் வந்து ஓப்பன் சர்க்கியூட்லேயும் இன்னொரு இதில் க்ளோஸ்டு பார்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே க்ளோஸ்டு பார்ட்டில் இருந்து நம்ம R ஈக்குவலண்ட் கேல்குலேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 6 ஓம் இருக்குது, இங்கே 3 ஓம் இருக்குது, இங்கே வந்து 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. பேரலல் கனெக்ஷனில் இருந்தால் என்ன வரும், R1 R2 டிவைடட் பை R1 + R2. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 ஓம் வந்து கிடைக்கும். ஃபைனலாக இங்கே 2 ஓம் ஈக்குவலண்ட் இருக்கும், இங்கே வந்து 3 ஓம் இருக்கும், ரெண்டுமே வந்து சீரீஸாக இருக்குது. சீரீஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், R ஈக்குவலண்ட் which is equal to R1 + R2. அப்போ 2 ஓம் + 3 ஓம் which is equal to 5 ஓம். ஓகே,
ஸோ நம்ம ஆர் ஈக்குவலன்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி தெவெனின் வோல்டேஜும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எந்த லோட் ரெசிஸ்டர் வேல்யூவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் நம்மளுக்கு லோட் கரண்ட் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவலன்ட் நெட்வொர்க்கை மட்டும்தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ தெவெனின் நெட்வொர்க்குக்கு நம்மளுக்கு தேவையான வி தெவெனின் அண்ட் ஆர் தெவெனின் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நார்டன் ஈக்குவலண்ட்டுக்கு தேவையான ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஐஎன் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து நார்டன்ஸ் தியரம் அப்ளை பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லோட் பாயிண்ட் ஏ அண்ட் பிங்கிற டெர்மினலை நம்ம ஷார்ட் பண்ணணும். ஓகே, தெவெனின்னா ஓப்பன் பண்ணணும், நார்டன்னா நம்ம ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் நான் கேவிஎல் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கரண்ட் டைரெக்ஷன் அண்ட் லூப் டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணேனோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பிங்கிற டெர்மினலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம லூப் 1ல் வந்து அகைன் நம்ம கேவிஎல் வந்து அப்ளை பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். லூப் 2ல் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் வந்துருக்கு. லூப்போட டைரெக்ஷன் பார்க்கணும். நெகட்டிவில் நம்மளுக்கு லீவ் ஆகுது. நெகட்டிவில் லீவ் ஆச்சுன்னா என்ன வரும், -10. ஓகே, நெக்ஸ்ட்டு எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட்டில் நம்மளுக்கு கரண்ட் சோர்ஸும் லூப் டைரெக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா +6 × I1 - I2. இங்கே நம்மளுக்கு அகைன் எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு ரெண்டு டைரெக்ஷனுமே சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்துச்சுன்னா -3 × I2. ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து நம்மளுக்கு எந்த எலமெண்ட்டுமே இல்லை, which is equal to 0. ஸோ அப்போ நம்மளுக்கு லூப் 2ல் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ -10 + 6I1 - 6I2 - 3I2 which is equal to 0. ஸோ ஃபைனலாக 6I1 - 9I2 which is equal to 10. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணி வந்து I1 என்ன I2 என்னன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷனை டைரெக்டாகவும் நம்ம சால்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேட்ரிக்ஸ் மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இங்கே வந்து நான் மேட்ரிக்ஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயே பாருங்க I1 அண்ட் I2வோட கோஎஃபிஷியன்ட் தான் வந்து என்னது, டெல். ஸோ டெல் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவேஷன் 1ல் I1 அண்ட் I2வோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது, -9 6. தென் அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல் I1 அண்ட் I2வோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 6 and -9. ஸோ அப்போ நம்ம மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுவோம், 9 × 9 81 -6 × 6 36 which is equal to 45. நெக்ஸ்ட்டு del1 அப்படிங்கிறது என்னது, நம்ம இந்த ஃபஸ்ட்டு காலமில் என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கு இல்லையா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய -30 and 10ங்கிற வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். செகண்ட் காலமில் எப்பயும் போல தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை மேட்ரிக்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, 30 × 9 270 -10 × 6 60 which is equal to 210. நெக்ஸ்ட்டு del2 அப்படிங்கிறது என்னது, காலம் 2ல் வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு del2 வந்து 90 வந்து கிடைக்குது. ஸோ இப்போ I1 நம்ம கால்குலேட் பண்ணணும்னா del1 டிவைடட் பை del, அதே மாதிரி I2 கால்குலேட் பண்ணணும்னா del2 டிவைடட் பை del. ஸோ இதுலேருந்து நம்ம I1 என்ன I2 என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பர்பஸ் என்னது, நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, we have to calculate the short circuit current IN. ஸோ IN அப்படிங்கிற கரண்ட் வந்து என்னது, A and Bக்கு உள்ள A and B டெர்மினலில் உள்ள கரண்ட். ஸோ இதுதான் வந்து IN. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா I2ங்கிற கரண்ட்டு தான் நம்மளுக்கு இந்த பிரான்ச்சில் இருக்குது. ஸோ I2 which is equal to IN. ஸோ நம்மளுக்கு I2 என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து நம்மளோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் IN. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், RN வந்து கால்குலேட் பண்ணணும். நம்ம RN வந்து என்ன பண்ணுவோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலும் நம்ம ஐஎன் கால்குலேட் பண்ணும்போது அந்த டெர்மினல் வந்து ஷார்ட் பண்ணியிருப்போம். பட் R ஈக்குவலன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெவெனினில் பார்த்த மாதிரி ஓப்பன்லே தான் இருக்கணும்னு பார்த்துருப்போம். ஸோ தெவெனினில் நம்மளுக்கு என்ன R ஈக்குவலன்ட் கிடைச்சதோ அதே தான் வந்து நார்டன்லேயும் வரும். ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்னது, R தெவெனின் RN which is equal to R ஈக்குவலன்ட் 5 Ω. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னது, அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. வேறு எந்த வேல்யூமே வந்து அவங்க கேட்கல, லோட் கரண்ட் எதுவுமே வந்து கேட்கல, லோட் ரெசிஸ்டர் வேல்யூ கூட அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ அப்போ நம்ம தெவெனின் ஈக்குவலன்ட்னா எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டராக இருக்கணும்.
நார்டன் ஈக்குவலன்ட் நம்ம பார்க்கும்போது எப்போவுமே கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டராக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க்கையும் பாருங்கள், இது எப்போவுமே வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர். இதில் நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ணோன்னா என்ன வரும்? I is equal to V by R. ஸோ -10 divided by 5. அப்போ ஐங்கிறது என்னது? -2 ஆம்பியர். ஸோ இங்கே நம்மளுக்கு இதே தானே இருக்குது. ஸோ எப்போவுமே இதே மாதிரி இங்கே நீங்கள் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? V which is equal to I into R -2 into 5 -10 volt. ஸோ இந்த ரெண்டு நெட்வொர்க்குமே வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெவெனின் நார்டன் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்குது. திஸ் இஸ் கால் தெவெனின் நார்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படி இல்லைன்னா சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இன் பேரலல் வித் த ரெசிஸ்டர் which is equivalent to the current voltage source in series with the resistor which is equivalent to the current source in parallel with the resistor. இந்த கான்செப்டை தான் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. நார்டன்ஸ் தியரமை வந்து டியூயல் ஆஃப் தி தெவெனின்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். ஸோ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னது? வோல்டேஜ் which is equal to I into R shunt. இது வந்து நம்ம நார்டனில் பார்த்த நெட்வொர்க். அப்படி இல்லைன்னா I into RSன்னு எழுதலாம். ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ வந்து நமக்கு ரெண்டுலேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா I is equal to V by R shunt, அப்படி இல்லைன்னா V by R series. இதை எப்படினாலும் எழுதலாம். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் வந்து சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் வச்சு ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நம்ம என்னன்னு பார்த்துடலாம். லெட்ஸ் see the circuit. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 20 வோல்ட். இங்கே வந்து ரெசிஸ்டர் இருக்குது, தட் இஸ் 10 ஓம். இங்கேயே நம்மளுக்கு இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஹியர் ஆல்சோ வி ஹாவ் ஒன் வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் ரெசிஸ்டர் 10 ஓம். இங்கே நம்மளுக்கு 20 ஓம் வந்து இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? calculate V of the following circuit. ஆக்சுவலி இந்த சர்க்கியூட்டில் நான் மென்ஷன் பண்ணல. விங்கிறது என்னென்னா இந்த 20 ஓமுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் தான் V. ஸோ இதுதான் நம்ம calculate பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட லோட் ரெசிஸ்டர். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வோல்டேஜ் சோர்ஸ் இன் சீரீஸ் வித் த ரெசிஸ்டர் which is equivalent to the current source in parallel with the resistor. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நம்மளுக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது இல்லையா, இதை அப்படியே நான் பேரலாக வந்து கொண்டு வர போகிறேன். அதே மாதிரி இதையும் நான் பேரலாக வந்து கொண்டு வர போகிறேன். பேரலாக கொண்டு வரணும்னா இதில் உள்ள கரண்ட்டும் இதில் உள்ள கரண்ட்டும் எனக்கு தெரியணும். இதில் நம்ம I வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I is equal to V divided by R. ஸோ 20 by 10 which is equal to 2 ஆம்பியர். அதே மாதிரி இந்த பிரான்ச்சில் நான் பார்த்தேன்னா, அதாவது இந்த பிரான்ச்சில் நான் பார்த்தேன்னா I is equal to V divided by R 5 by 10 which is equal to 0.5 ஆம்பியர். ஸோ அப்போ நம்மளுக்கு நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்? இந்த சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறது அப்படியே பேரலல் கனெக்ஷனுக்கு வரும். கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டர். இங்கே நமக்கு கரண்ட்டோட வேல்யூ 2 ஆம்பியர், ரெசிஸ்டர் வேல்யூ சேம் தான், அதே 10 ஓம். இங்கேயும் நம்மளுக்கு ரெசிஸ்டர் வேல்யூ சேம் தான் 10 ஓம். தென் இங்கே நம்மளுக்கு கரண்ட்டோட வேல்யூ வந்து என்னது? 0.5 ஆம்பியர். இந்த மாதிரி நம்மளுக்கு நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து லோட் ரெசிஸ்டர், இங்கே உள்ள வோல்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே வந்து எனக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் இங்கே நான் கால்குலேட் பண்ணோன்னா இது ரெண்டு வந்து பேரலாக இருக்குது. பேரலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இப்போ R ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு 5 ஓம் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு நெட்வொர்க் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் லோட் ரெசிஸ்டர். இங்கே வோல்டேஜ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு இங்கே உள்ள கரண்ட் ஃப்ளோ வந்து எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அகைன் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா கரண்ட் டிவிஷன் ரூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட் டிவிஷன் ரூல்னால் கரண்ட் த்ரூ எனி ரெசிஸ்டர் which is equal to total current multiplication opposite resistance divided by sum of the total resistance. அப்போ நம்மளுக்கு லோட் கரண்ட் வந்து என்ன வரும்? IL which is equal to total current வந்து நம்ம calculate பண்ணது 2.5 multiplication 5 divided by 5 plus 20. ஸோ ஐஎலோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 0.5 ஆம்பியர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதில் வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னா V is equal to I into R, அதாவது 0.5 into 20. ஸோ என்ன வேல்யூ வருது? நம்மளுக்கு 10 வோல்ட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்கன்னா இதை நீங்கள் நார்மலாக
பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நெட்வொர்க்கில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து மெஷ் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம், நோடல் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம், கிர்ச்சாஃப் லா பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணினாலும் சால்வ் பண்ணலாம். நம்ம சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் பார்த்தனால ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த நெட்வொர்க்கை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணலாம், நோடல் அனாலிசிஸ் மெத்தடு யூஸ் பண்ணலாம். ஸோ நோடல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னது, நம்ம பிரின்சிபல் நோட் மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ பிரின்சிபல் நோட் அப்படின்னா என்னது, கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் 3 ஆர் மோர் எலமெண்ட். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு நோட் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஷார்ட் சர்க்யூட் பாத்தையும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் நோடாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு 2 நோடு வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம ஒரு நோடை வந்து என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் நோடாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அப்போ இது V, இங்கே வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் நோடு வந்து 0 ஆயிடும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரே ஒரு பிரின்சிபல் நோடு தான் இருக்குது, இன்னொன்று வந்து ரெஃபரன்ஸ் நோட். ஸோ V மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நோடல் அனாலிசிஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதாவது அப்ளை KCL at node V. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வரும், என்டரிங் கரண்ட் which is equal to லீவிங் கரண்ட். ஸோ இங்கே I1ங்கிற கரண்ட் நம்மளுக்கு இந்த பிரான்ச்லேயும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ என்டரிங் கரண்ட்னா I1 which is equal to I2 plus I3. ஸோ அப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு டைரெக்ஷன் போகுது. அப்போ 20 volt minus V divided by 10 ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் வந்து என்னது, இங்கே வந்து நம்மளுக்கு V இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ V minus 5 divided by 10 ப்ளஸ் இங்கே உள்ள வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு என்னது, இங்கே உள்ள கரண்ட் வந்து என்னது, V divided by 20. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இது சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணாலும் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது, 10 volt தான் வருது. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்படினாலும் சால்வ் பண்ணலாங்கிறதுக்காக உங்களுக்கு இது வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கான்செப்ட் நான் பார்த்தனால இது வந்து அந்த கான்செப்ட் படி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல்.